முருகா, நீ கொடுத்த ஊமை பிள்ளையை உன் சன்னிதானத்திலேயே கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டோம். இவனுக்கு பேசும் சக்தியை நீ கொடுக்காவிட்டா எங்கள் தற்கொலை தடுக்கும் சக்தி உனக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். உன்னை இவன் பச்சை தமிழால் பாடும் பாவல் ஆக வேண்டாம். கொச்சை மொழியில் ஒரு முறை உன்னை முருகா என்று அழைக்கட்டும், அது போதும் எங்களுக்கு. அந்த ஒரு வாக்கை கூட நீ அவனுக்கு கொடுக்காவிட்டால் உன் சன்னிதானத்திலே நாக்கை பிடிக்க கொண்டு உயிரை விட சித்தமாகிவிட்டேன். என்ன செய்ய போகிறாய் முருகா? நீ என்ன செய்ய போகிறாய்? தம்பி, உனக்கு பஞ்சாமிர்தம் பிடிக்குமா? எங்கே ஆணு வாய் தர. எப்படி நல்லா இருக்க? எங்கே முருகான்னு ஒரு தடவை சொன்ன. முருகான்னு சொல்லு. இப்போ உன்னால சொல்ல முடியும். முருகான்னு சொல்லு. முருகா முருகா, சத்தம் போட்டு சொல்லு. முருகா. இது யாரு? அம்மா. இது யாரு? அப்பா. என் அப்பனே, நீ யாரா? சிவகாமி, வந்தவன் முருகன் தான். நம்ம வாழ வைத்தவன் முருகன் தான். நம் குழந்தைக்கு வாக்களித்தவன் முருகனே தான். அப்பா, முருகப்பெருமான் எனக்கு வாக்கை மட்டும் அளிக்கவில்லை, அவன் பெரும் புகழை பாடும் சக்தியே அளித்து. பாடு மகனே பாடு. உனக்கு வாக்களித்த அந்த வள்ளல் பெருமையை உன் வாய் திறந்து பாடப்பா.